சொல்லிட்டு இருந்துச்சு. எனக்கு இவருதான் கிட்ட தெரியவே தெரியாது. அப்புறமா நான் ஊருக்கு போயிட்டேன். ஊருக்கு போனதுக்கு அப்புறம் அங்க அந்த பொண்ணு போன் வச்சுது. இந்த மாதிரி எனக்கு ஒரு வீட்டுக்காரன் இருக்காங்க, அவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிச்சு. கடைசியில அதுக்கு முன்னாடியே ஒரு வீட்டுக்காரன் இருக்கான் போல. எல்லாம் இவங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். ஏற்கனவே ஒரு வீட்டுக்காரன் இருக்கான் போல அவளுக்கு. அங்க ஒரு பையனை பெத்து விட்டுட்டு வந்துட்டா. இவர்தான் சொன்னா 9வது படிக்கிறான் அப்படின்னு சொல்லி. அப்படியா? அப்பதான் எனக்கு தெரியும் இவரு வீட்டுக்கு அவ வந்து சாப்பாட்டுக்கு வழியில தான் ஆயிட்டா போல. அதுக்கப்புறம் இவங்க ரூமுக்கு வந்திருக்கா. ரூமுக்கு வந்தோடனே இவரு கூட இருந்துட்டு இவர் ஏதோ பணம் காசுலாம் கொடுத்து சாப்பாடுக்குலாம் வாங்கி கொடுத்து. அப்ப எனக்கு போன் அடிச்சுது. அந்த மாதிரிதான் இவர்கிட்ட போயிருக்கா. அப்ப இவர் வச்சுக்கிட்டாரு. இல்லங்க மேடம், புரோக்கர் மூலியமா கல்யாணம் பண்ண மேடம். அவங்க எல்லா நம்பர் இருக்குது. 10,000 ரூபாய் அதுக்கு பொண்ணு பார்த்து ஃபர்ஸ்ட் புரோக்கர் மூலியமா கல்யாணம் பண்ணிக்கிறாரு போல. 10,000 ரூபாய் கொடுத்தா வேலைக்கு வாங்கிடுறாங்க மேடம். நீங்க அந்த சப்ஜெக்ட மட்டும் சொல்லுங்க. நீங்க சாக்கடையில வந்து சப்ஜெக்ட் சொல்லுங்க. 10,000 ரூபாய் கொடுத்து வேலைக்கு இவர் வாங்கிட்டாருன்னு தான் சொன்னாரு. புரோக்கர் மூலியமா அவங்க அம்மா கொடுத்துட்டாங்க அப்படின்னு. அப்புறம் அது கல்யாணம் எல்லாம் பண்ணல, அப்படியே வச்சுக்கிட்டா. அப்படின்னா 2 குழந்தையும் பெத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு இவரு இந்த விஷயம்லாம் எதுவுமே தெரியாது. அப்புறமேட்டு இந்த பொண்ணு வந்து எங்க வீட்டுக்காரர் பேசிருந்துச்சு போன்ல. உங்க வீட்டுக்காரர் வந்துட்டாரா அப்படின்னா, வந்துட்டாரு, சம்பாரிச்சு போறோம் சொல்லிட்டாரு அப்படின்னு. அப்ப நான் இவர்கிட்ட பேசினேன். இவர் யாருன்னே தெரியாது. என்ன பேசினேன்? அப்பதான் பேசினேன். எப்படி அந்த அளவுக்கு விட்டீங்க, நீங்க போறீங்க வந்தீங்கன்னு கேட்டேன். இல்ல அவர்கிட்ட கேள்வி கேட்டேன், அந்த அளவுக்கு விட்டீங்கன்னு. அது நல்ல தகுதியா சொன்னாரு. தப்பு பண்ண ஆரம்பிக்குது, நீ வாசருஜன்னு அதை இது பண்ணு, என்னது தப்பு பண்றா அப்படின்னு சொன்னாரு. மேடம் என்னது பொய் சொல்லு, கொஞ்சம் இங்க வந்தேன், சென்னைக்கு வந்தேன். சிக்கனங்கிறது கொஞ்சம் கூட இருக்க மாட்டேங்குது. தப்புதான். அந்த பவானி வீட்டுல நான் பண்ணிட்டு போயிட்டேன். இந்த பொண்ணு நம்பர் மட்டும் தான் எனக்கு தெரியும். இந்த வள்ளியோட நம்பர் மட்டும். சரோஜோன்னு யாரு சொன்னது? அந்த வள்ளி கூப்பிட்டா என்ன, வா ஒரு ஷெட்டு தான் இருக்கு, மாமா வீடு தான் இருக்கு, வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா. அப்புறம் தான் நான் ரொம்ப ஒரு 3 நாள் கழிச்சு வந்தேன். வந்தவொடனே அப்புறம் இவர் சொன்னாரு, இந்த மாதிரி பண்ணுது சரோஜினி சொன்னா கேட்க மாட்டேங்குது, எங்க போகுது எங்க இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது, நீ கூட இருந்து பாரு அப்படின்னாரு. அப்புறம் நான் பார்த்து ஃபாலோ பண்ணேன். ஏன்னா இவளை பத்தி எனக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சுல, அந்த வீட்டுக்கு வந்த பொண்ணு தானே. அதுக்காக ஃபாலோ பண்ணா ஒரு பையன் கூட பேசிட்டு இருந்துச்சு. நான் சொன்னேன் 2 பசங்க இருக்கு, அவர் கூட வந்துட்டார்ல, இதுக்கப்புறம் ஒதுங்கிடு அப்படின்னா. முடியாது, அவன் வயசானவன், நான் இவங்க கூட தான் போவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அவளுக்கு சரியான சண்டை வந்துச்சு. அதோட கான்டாக்ட் போயிடுச்சு. அவளோட கான்டாக்ட் எனக்கு கிடையாது. ஒரு 3 மாசம் ஆக போகுது. உங்க 2 பேருக்கு கதை என்னது? ஆவடி மண்ணு முடியாது. புரியல என்ன கதை? உங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப் என்னது? அப்புறம் அவரு போனோடனே அப்புறம் நான் தனியா வீடு போறேன், இந்த இது செட்லாம் நம்ம செட் ஆகாதுன்னு. அப்புறம் தான் இவர் சொன்னாரு, நான் கொஞ்சம் பணம் தரேன், நீ சரி தனியா வீட்டு போற, அட்வான்ஸ் மாதிரி கொடுத்து அப்படின்னு. அவரும் ஒரு 9,000 கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தாரு அட்வான்ஸ் மாதிரி வீட்டுக்கு. நான் அப்புறம் வாய்ப்பு ஓடிட்டா அப்படி சொன்னாரு. அதனால வள்ளிட்ட நாங்க பேசணும், போன் போடு. போன் நம்பர் என்கிட்ட இல்ல மேடம். இருக்கு போன் நம்பர். அந்த பையன் நம்பர் இருக்கு, நான் வேணா வள்ளி நம்பர் கேட்கவா? அந்த பையன் பேரு? அந்த பையன் பேர் ஸ்ரீ. சொல்லுவாங்களே, அவ சொல்லிதான் எனக்கு தெரியும். அது கூட ஒரு 2 தெரியாதா? திருப்பி சொல்லாத. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல நேரா பார்த்தோம். யாரு சொன்ன? ஒரு முறை பார்த்தேன். நீங்க 2 பேரும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு எதுக்கு போனீங்க? இவங்க நான் கேக்குறேன் மேடம், அவன் எப்படி இருப்பான், எது ஏன் சொல்ல மாட்டேன்னு கேட்டா, கை குழந்தை வச்சிருக்கேன், பிஸ்கட் சாப்பிடுறது தெரியுதுன்னு சொல்லுது. அவனை புடிச்சு கொடுத்தா என்னால முடிஞ்சது தண்டிக்க போறேன், இல்ல அவங்க அம்மா கிட்ட எப்படி விட்டுட்டு என் குழந்தை வரைக்கும் கையில வச்சுக்க போறோம். ஏன் தப்ப? எவ்வளவு கெஞ்சின, எவ்வளவு காலம் எப்படி தெரியும் உனக்கு? அவதான் காமிச்சா இதோ போயிருக்கான் பாரு. வண்டியில ஓடும்போது நான் சொன்னேன், நீ வந்து எதுக்கு அவங்க வாழ்க்கையில தலையிடுறன்னு கேட்டேன். இல்ல நான் 2 குழந்தைய வச்சு நான் பாத்துக்குவோம். யாரு விட்டு குழந்தை எப்படி பாப்பாங்க? எனக்கு அவளுக்கும் அவனுக்கு 3 பேர். யாரு? புரோக்கரா? புரோக்கர் தான் மேடம். அவனும் ஒரு புரோக்கர் தான். கார் வச்சு ஓட்டிட்டு இருக்கானா? உங்களுக்கு எப்படி? எங்க மாமியார் சொல்லுச்சு. ஹலோ நான் சரோஜினி பேசுறேன். சொல்லுங்க. எங்க இருக்கீங்க 2 பேரும் இப்போ? நான் மட்டும் தான் இருக்கேன். எனக்கு 2 தெரியாது. சும்மா போய்லாம் சொல்லாத என்ன. நான் ஒரு நிமிஷம் இரு. நான் பாத்துட்டேன்னு வச்சுக்கோ, மண்டைய உடைச்சிரும் அவளை. நடிக்காத, ஒரே வழியா நடிக்காத. நான் தூக்கி உள்ள போயிடுவேன், நான் போன் அடிச்சிருவேன். ஏய் நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவேன்டா. பக்கத்துல பாத்தீங்களா? இப்ப யாரு அப்படின்னு கேட்டு வர, யாரு அப்படின்னு கேக்குறேன். இந்த ஆள் சொல்ற பாருங்க. ஹலோ ஸ்ரீ பேசுறீங்களா? இல்ல சொல்லுங்க. உங்களுக்கு நான் ஜி தமிழ் சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து பேசுறேன்ப்பா. சரிங்க. சரோஜினி வந்திருக்காங்க. அவங்க வந்து நீங்க வள்ளிய கடத்திட்டு போயிருக்கீங்க, இவங்களை எல்லாம் வந்து தப்பான தொழில தள்ளி விடுறீங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க.
சரிங்க மேடம். சின்னசாமி வள்ளியோட கணவரும் வந்திருக்காருப்பா. சரிங்க மேடம். நீங்க அவங்க 2 குழந்தைங்களையும் வித்துட்டீங்க சொல்றாரு. இல்லைங்க மேடம், அப்படியெல்லாம் பைக்ல இல்லைங்க தூக்கிட்டு மேடம். போனாங்க மேடம். ஏறுங்க, நீங்க தான் பைக்ல தூக்கிட்டு போனீங்களா வள்ளிய? அதுக்கு வீட்டுக்காரங்க சாட்சி, சுத்துல இருக்கவங்கள சாட்சி. இல்லைங்க மேடம், அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க வீட்டு மேடம். ஹவுஸ் சரி, ஓனர். என்னது உண்மை? என்னது நீங்க தான் அந்த பொண்ணையும் அந்த குழந்தைங்களையும் தூக்கிட்டு போனீங்கன்னு இவங்க சொல்றாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க மேடம். பைக் முன்னாடி உட்கார அப்புறம் என்ன நீங்க அவங்க உங்களை லவ் பண்றாங்களா? அவங்க கூட வந்துட்டாங்களா? மேடம் இல்ல மேடம், அவங்க என்ன கூட இல்ல. இல்ல, நீங்க தான் கூட்டிட்டு போயிருக்கீங்க. இல்லைங்க மேடம், அவங்க என் கூட இல்ல மேடம். இப்ப கூட உங்க கூட தான் இருக்காங்கன்னு சரோஜினி சொல்றாங்க. இல்லைங்க மேடம், இல்லைங்க மேடம். என்ன உண்மை? உங்களுக்கு சரோஜினிக்கு என்ன பிரச்சனை? எனக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லைங்க மேடம். அப்புறம் ஏன் அப்படி திட்டுனீங்க அவங்கள? மேடம் அவங்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்க எனக்கு ஒரு இது பண்ணாங்க, நான் அதனால அவங்க திட்டினேன், அவ்வளவுதான். என்ன பண்ணாங்க சொல்லுங்க. சொல்லுங்க மேடம். உங்களுக்கு என்ன வேணும் மேடம்? வள்ளியும் 2 குழந்தைங்களும் இப்ப திரும்ப கிடைக்கணும்ப்பா. அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க தான் வீட்ல வந்து கூட்டிட்டு போயிருக்கீங்க, கடத்திட்டு போயிருக்கீங்க சொல்றாங்க. பேசுங்க சின்னசாமி. ஹலோ, பைக்ல வச்சு நான் வெளியில இருந்து அடிச்சு செல்போன் அடிச்சிட்டு தூக்கிட்டு நீ தான் போனியாமே. உங்க அம்மா தான் பெரிய வாரத்துல வச்சிருந்தாங்களா 2 பேரையும்? நீ தூக்கிட்டு போய் வச்சிருக்க. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. ஹவுஸ் ஓனர் சொல்ல மாட்டாங்களா? வீட்ல இருந்து எப்படி உடைச்சு தூக்கம்? மாடி வீட்ல இருந்து எட்டி பார்க்கல ஆளுங்க? என்ன மாடி வீட்டுல கட்டி யாரு போட்டாங்க? அந்த வீட்டை சுத்தி இருந்த ஆளுங்க? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் சரி, எதுவும் இல்ல. நான் இருந்தா தூக்குவியா நீ? டேய், நான் இருந்தா தூக்கிருப்பேடா. எப்போ? ஏய், இப்பயும் சொல்றேன், நீ மிஸ் ஆகவே மாட்ட. அவளும் சரி நீ சரி, என் கண்ணுல பட்டா காலிதான். ஒரு நிமிஷம் ஸ்ரீ. ஹலோ ஹலோ. நான் இதுக்கு எவ்வளவோ கெஞ்சினேன். அங்க வந்து ஒரே பிடி பிடிச்சிருந்துருக்கலாமா? ஹலோ மேடம். எவ்வளவு ஆட்டம் காட்டினேன். கடவுளையும் அவங்க மேல பக்கத்துல தான் இருக்கிறாரு. ஊருக்கு போயிட்டு உங்க கூடவே நிக்க முடியும்? என் பிள்ளைங்க அங்க கிடக்குது, படிக்க வைக்கிறதுல நானு. எனக்கு வயசாயிடுச்சு. நம்பி விட்டுட்டு போனா விட்டுருவியா? நான் எத்தனை வாட்டி விட சொன்னேன், அட்ரஸ் சொல்லிட்டேன். அட்ரஸ் சொன்ன நீ அவன் போகும்போது அப்படியே பிடிச்சு போட்டுருக்க வேண்டியதானே? மேடம் அவ உள்ள போனாலே அந்த வீட்டை யாரையும் அனாவசியமா விட மாட்டாங்க. யாருமே மூஞ்சி திறாங்களோ விடவே மாட்டாங்க ஆம்பளைங்கள. யாரு அந்த பொம்பளை அவ்வளோலாம் அங்க பண்றாங்களாம். யாரு? அங்க அந்த வீட்டுல பெரிய பரியத்துல ஒரு வீட்டுல அவங்க இவங்கள விடவே மாட்டாங்க. எட்டி பாப்பா அந்த வள்ளின்ற பாத்துட்டான்னா வெளில வர மாட்டேன், விடாதீங்க அப்படி சொல்லிட்டு. அந்த லேடி பேர் என்ன? பெரியம்மா. நீ சொல்லு. பெரியபாளையம் லேடி. அவங்க பேர் ஜெனிஃபர். ஜெனிஃபர் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஜெனிஃபருக்கு இங்க இருந்து அந்த பவானி சொன்னிச்சுல, அங்க இருந்து ஒரு ஆள் கூட்டு போனானு அதான் தெரியும். ஒரே ஒரு வாட்டி போயிட்டு வந்தேன், அப்பதான் தெரியும் எனக்கு. அங்க எல்லாமே ரூம் விடுறாங்க, நிறைய ரூம், சின்ன சின்ன ரூம் எல்லாம் கட்டி அந்த கோயிலுக்கு வர்றவங்க எல்லாம் விடுறாங்க. அங்க போய் நான் ஒரு 1 hour அங்க இருந்துட்டு வந்தேன், அப்பதான் எனக்கு தெரியும். லைஃபே போர் அடிக்குதா? ஏன் போர் அடிக்குது? ஹலோ, சரோஜினி பேசுறேன். நிறைய தெரிஞ்சுக்கணும், பேசுவோம். ஏய், வள்ளி எங்க இருக்கா? வாயில குத்தி வந்தேனா மண்டையால. ஏய் லூசா, இல்ல வள்ளி குள்ளி நீ வள்ளி ஒரு 2 நாள் வந்தால அதுக்கு அப்புறம் ஏதோ சாந்தம் சொல்லிட்டு அத இல்லம்மா, கரெக்ட் தான். நான் மொத்தத்துல 5 வரது இல்லையா? அவங்க கூட போயிட்டாலாமா? நேரம் பேசுறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். இது ஒரு பையன் வச்சிருந்தாலே, அவனா விட்டா போயிட்டா. அவனா ஒரு சண்டை வந்து போனா எல்லாம் தாங்குற மனசு திரும்ப கொஞ்ச நாள் முன்னே வந்துருச்சு. இதெல்லாம் என்னத்துக்கு கேள்வி ஊத்துறாங்க? அதோட நம்பர் கொஞ்சம் கூட. யார் நம்பர்? வள்ளி நம்பர், நான் ஜெய் நம்பர் இருக்கா, அவ ஜான்சி நம்பர் இருக்கா. அது ஏதோ இப்போ சின்ன வச்சு போட்டானா, சின்ன வச்சு போட்டு வேற ஏதோ ஒரு நம்பர் வாங்கி கொடுத்துறானா. ஜெய் மட்டும் தான் பேசிருக்காரு நம்பர்ல. நான் எப்படி கேட்டுட்டு பசங்க பத்தி. அப்போ ஒரு அந்த பையன் வச்சிருந்த 2 குழந்தையும் வச்சிருக்கலா? எந்த குழந்தை? கூட்டிட்டு வந்தாரு கூட வச்சிருந்தல. அந்த பையன் தானே பாத்துருங்க, நான் வீட்டுல நான் வரமாட்டேன் அங்கே சீட்டு சொல்லிட்டு போயிட்டேன், நான் இனிமேல் வரமாட்டேன். வேற குழந்தைய தூக்கிட்டே போயிட்டாலாமா? குழந்தை தூக்கிட்டே போயிட்டாளா? குழந்தை சாப்பிட்டு இன்ப மாட்டேங்க. அதான்டி, பையன் வச்சிருக்காளா பொண்ணு இருக்காமா? எனக்கு பையன் எனக்கு தெரியும், பொண்ணு தெரியாது. பையனை மட்டும்தான் கூட்டின்னு வந்தாலாங்க? சரி சரி வை. மேடம் அவ ஏதாச்சும் ஏற்கனவே 1 வருஷம் உள்ள போயிட்டு வந்தோம் மேடம். 1 வருஷம் உள்ள போயிட்டு வந்திருக்கல எதுக்கு? இந்த விஷயத்துக்கு. அதனால தான் நானே பயந்துட்டேன், உள்ள போயிட்டு வந்தேன்னு நானே பயந்துட்டேன். இதெல்லாம் நீ பாட்டி நினைச்சா அதுக்குள்ள இந்த பொம்பளை தான் என்ன அழுதுக்குது, ஏதாச்சும் யாராச்சும் உன் ஃப்ரெண்டு இருந்தா சொல்லுங்க. அப்புறம் தான் ஒரு ஆள் யாரே என் நம்பர் கொடுத்தாங்கன்னு சொல்லி பேசினான். அப்புறம் தான் நான் அந்த பொண்ணை கூட இப்ப இருக்கிறேன், இல்லைன்னா அது கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த பையனோட தான் இப்ப இருக்கிறேன்னு அவனுக்கு போய் சொல்றான், அவங்க தான் இருக்கிறான். ஆனா பெரிய பாலத்துல 2 ஸ்டாப் தள்ளி அது மொட்டையா சொன்னான், எனக்கு ஊர் பேர்லாம் சொல்ல. அப்ப ஜெனிஃபர் எங்க இருக்கா? ஜெனிஃபர் பெரிய பாலத்துல இருக்கிறா.
ஜென்னி வந்து இப்பயும் பெரிய பாளையத்துல பேசணுமாப்பா? இருக்காளா? அவ என்ன பண்றா? ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி பண்ணிட்டு நம்பர் இருக்காங்க சொல்லுப்பா, போல. சேனல்ல எல்லாம் உள்ள உட்காந்து குச்சி பேசிட்டு போட்டு இப்போ பேசிடுவோம்ப்பா. ஒரு அப்பயே வருஷம் பேசினா உள்ள என்ன இருந்து பேச தண்டனை ஆகுது? நீ பேசுறதுக்கு மேலே நான் பேச போறேன். தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்காங்க. இப்ப எதுவும் பண்ணறது இல்ல. இப்போ பண்றாங்கன்னு தெரியல. சரி, ஆனா நம்பர் வாங்கி வச்சுக்க. வள்ளி அங்க ஊருக்கு போனதை போன மட்டும் போறோம், எனக்கு காசு போய் தெரியும். கொடுக்குறோம்ன்றாரா? கேள்விப்பட்டேன் நான். இது மாதிரி வந்திருக்கு. ஆனா இந்த ஜெனி கேட்டா சொல்ல மாட்டேங்குது. நான் இப்பதானே இவரு நீ சொல்லுவா. சொன்ன நீ என்ன வெளிய கடைசியா விட வந்து என்ன மாட்டேங்கிறாங்க, சொல்றாங்க? பார்த்து முகத்தை அதான் வள்ளிய விட மாட்டாங்க வெளியில. யாருமே அந்த பக்கம் வந்து ஆம்பளைங்க போகவே முடியாது. அவ சரியான ஒரு எப்படி எப்படி அங்க என்ன நடக்கும்? சரிப்பா. அதான் அவங்க அங்க வச்சு நடத்திட்டு சொல்லு, இருக்காங்க நம்பர் சொல்லுப்பா. அந்த ஜெனி. அப்புறம் என்ன சொன்னா? நான் வந்து உள்ளே போயிட்டு வந்துட்டேன், இதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் நல்லா போலீஸ்காரங்களாம் நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதனால தான் எல்லாம் தைரியமா போறாளுங்க வராளுங்க. என்னப்பா? எனக்கு தெரிஞ்சு வள்ளி போயிட்டு இருந்துச்சு. ஆம்பளைங்களே போக முடியாது சொல்லிட்டு ஆமா. அவங்க தான் வர வைப்பாங்க. ஒரு அவங்க கஷ்டம் யார் யார் தெரிஞ்சவங்களோ அவங்க தான் வைப்பாங்க. இல்லப்பா, மற்றவங்களே யாரும் கஷ்டக்காரங்க கான்டாக்ட் பண்ண ஒரு மாட்டாங்க. அக்கம் கஷ்டம் பக்கத்துல எல்லாம் போனதுனால பார்க்க மாட்டாங்க. போயிட்டு அந்த உள்ள லைன் வந்துட ஃபுல்லாவே முடியாது. அடிக்கும். சொல்ல போய்க்கலாம்ல. எந்த இடத்துல போய் பெரிய பாளையத்துல ஃபுல்லா லைன் ஃபுல்லாவே தெரியாம புரோட்டா என்ன சொல்றாரு? ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே வா? எங்க இது ரூம் கொடுக்குறேன்னு சொல்லி நல்லவங்களும் போறாங்க, கெட்டவங்களும் போறாங்க, 2 ஜோடியும் போறாங்க. ஏப்பா, கோயிலுக்கு ஏப்பா, போறவங்க ஒரு தங்குறாங்க. அறுப்புக்கு அது எவ்வளவு மாதிரி எடுத்துறாங்க? பெரியபாளையம் கோவில் ஒரு அறுப்புக்கு பக்கத்துல. எவ்வளவு? ஆமா, பெரியபாளையம் மாரியம்மன் கோயில் விட்டு காம்பவுண்டு தான், வேற எங்கேயும் இல்லை. கோயில்ல இருந்து திரும்பி பார்த்தா அந்த ஓரம் வழியிலே போதும் ரயனா இருக்கு. அங்க போனாலே ரூம் இருக்குவாங்கன்னு கூப்பிடுவாங்களாம். சரிப்பா, சரிப்பா. எப்படி ரோட்ல நிப்பாங்களா புரோக்கர்ஸ்? நின்னுட்டு உட்காந்துருப்பாங்களாம் அந்த ரூமுக்காரங்க, வீட்டுக்காரங்க கூப்பிடுவாங்களாம். சரிப்பா, ரூம் நம்பர் இருக்கு, எங்க நம்பர் வீட்டு கொடுங்க, ரூம் பேசுறேன்ப்பா. இருப்பாங்க நம்பர் அப்படின்னு. கொடுங்க. அதுல வந்து ஜோடியா பேர் என்ன தப்பு பேருப்பா? பண்றதுக்கும் போவாங்க, கோயிலுக்காண்டியும் போவாங்க. பேர் என்ன எல்லாத்துக்கும் கலந்து பேருப்பா? போறதால போலீஸ்காரங்க அதை இது பண்றதுல விட்டுறாங்க. கோவில் இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக்கிறாங்க. சாமி என்னைக்கே ஓடி போயிருப்பா. நம்பர் சொல்லுப்பா. சாமிக்கு இது வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு அங்க போறாங்க. அவங்களையெல்லாம் முட்டாளாக்குறாங்கல்ல இவங்க. பெரிய பாளையம் கோவில் அங்க இருக்கிறவங்களே அப்படிதான் மேடம், அவங்கதான் முட்டாளாக்குறாங்க. நாங்க எங்க இருந்து வந்தவங்க, நாங்க ஏன் முட்டாளாக்கணும்? எங்களுக்கு எப்படி எல்லாமே தெரியும்? அவங்கதான் வர்றவங்க போறவங்க எல்லா பொண்ணுங்களையும் கவுக்குறது, போறது வர்றது, கூப்பிடுறது, அந்த மாதிரி இருக்கிறாங்க. அவங்களே கரெக்ட் பண்ணிக்கிறாங்க. எல்லா பொண்ணுங்களையும் பசங்களையும் எல்லாத்தையும் அவங்களே இது பண்ணிக்கிறாங்க. கேட்டா நான் மாமூல் கட்டுறேன், அது கட்டுறேன், இது கட்டுறேன்னு சொல்லிக்கிட்டு. உனக்கு வேற யாரெல்லாம் தெரியும் அந்த மாதிரி? ஜெனிஃபர் ஒண்ணு சொன்னேன், பவானி ஒண்ணு சொன்னேன், பெரிய பாளையம், இன்னொன்னு ரெடிஸ்ல இருந்தாங்க. இப்போ எங்க இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. வேற எங்க எல்லாம் போவேன்? அவரோட கான்டாக்ட்ல எதுவும் கிடையாது. ஹலோ ஹலோ, யாரு? சரோஜினி பேசுறேன். என்னது? எங்க இருக்கா? நான் வந்து இருக்கிறேன். என்ன? எங்க வந்துட்டு இருக்க? பீச் ஸ்டேஷன். சரி. கிண்டிக்கு வரையா? அவருக்குதான் கொடுக்குறேன், கேளு. கிண்டிக்கு வந்துரு. சீக்கிரமா வா. கிண்டி. ஏய், கிண்டி தெரியல? ஆமா, இந்தப்பா. நம்ம கிண்டிக்கா நீ ஏத்திட்டு போய்கிட்டு இருக்க? அதான் நேரா இங்க கூட்டு வந்துரு. அவங்கள கூட்டிட்டு வரவா? சரி, அவங்கள்ட்ட சொல்லுங்க. கூட்டிட்டு வர. கிண்டி எந்த இடத்துக்கு கூட்டிட்டு வருவான்? கிண்டில கிண்டி வந்து போன் பண்ணா. இப்ப எங்க இருந்து கூட்டிட்டு போறான்? எங்க கூட்டிட்டு போறான்? இப்பதான் போறாங்களாட்டுக்கே. நான் சொன்னேன்ல அந்த இடத்துக்கு இப்பதான் போறாங்களாட்டுக்கே. பிக்கப் பண்ணிட்டு எங்க போயிட்டு இருக்கான்? சேப்பாக்கத்துக்கு கூட்டு வந்துட்டு இருக்காங்க, அழைச்சிட்டு வராங்க. இப்போதான். எங்க பிக்கப் பண்ணாங்க? அவங்க வீட்லயே போய். எங்க அட்ரஸ் அந்த சுனாமி குவார்டர்ஸ் இருக்குல்ல, சுனாமி குவார்டர்ஸ்ல யாரெல்லாம் இருக்காங்க? லிஃப்ட் கேட்டு. எனக்கு இவங்களும் தெரியும், மற்றவங்களும் தெரியாது. இவங்க வீட்டுக்கு தான் போய் நாளைக்கு போயிட்டு வந்தேன். அதனால இவனுக்கு அட்ரஸ் தெரியும். என் பையன் நான் கூட்டிட்டு போனேன் வான்னு சொல்லி. ஆனா பெண்ணா சுனாமி குவார்டர்ஸ்ல? இவங்க தான், இந்த தேவி தான் இப்போ வராங்களா, அவங்க தான் இருக்காங்க. 19 வயசு பொண்ணு சொன்னேன்ல. நான் சொன்னது 19, அந்த பொண்ணு வந்து 22 சொல்லுச்சு. எனக்கு 22 வயசு அப்படின்னுச்சு. நான் சொன்னது நீ பேசுனது ஆட்டோ டிரைவர் குமார்கிட்ட தானே? குமாருக்கு உனக்கு என்ன தொடர்புலாம் ஒன்றும் இல்லை. ஆட்டோ டிரைவர் அவ்வளோதான், நான் கூப்பிட்றதுக்கு ஒரு அவ்வளோதான். வேற எத்தனை பேர் இருக்காங்க அந்த மாதிரி? ஆட்டோ டிரைவர் இவர் மட்டும்தான். யாருமே அவர் மட்டும்தான் வருவார். எங்கேயாச்சும் அர்ஜென்ட்னா கூட்டு போவார். அந்த 2 குழந்தைங்களோடும் நிலைமை என்னது? எஸ்பெஷலி அந்த பெண் குழந்தையோடு
அந்த அம்மா வச்சிருக்காங்களா இல்லை யாருக்காவது வித்துட்டாங்களா, இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு சைல்ட் ஹெல்ப் லைன்ல ஒப்படைக்கணும். அதுதான் நம்மளோட ஒரே ஒரு நோக்கம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது, இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் இருக்கு, இதை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு நம்ம போராடிட்டு தான் இருக்கோம். நம்ம சிஸ்டமே போராடிட்டு தான் இருக்கு. ஆனா இப்போ இம்மீடியட்டா செய்ய வேண்டியது அந்த பசங்களை காப்பாற்றணும். அவங்களும் தப்பான ஒரு இடத்துல போய் மாட்டிடக்கூடாது. வெயிட் பண்ணுவோம்.